ஹலோ, வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? என்னுடைய சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பாருங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ஃப்ரான்ஸில் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க அவங்களுடைய வீட்டு தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலால் பார்த்தீங்கன்னா, இந்த ரோஸ் செடி இப்போ எல்லாம் குளிர் துவங்கினபடியே அப்படி எல்லா பூக்களும் குறைஞ்சி போச்சு. எனக்கு அங்கே போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. ஸோ நிறைய பூக்கள்லாம் இருந்தது. ஆனால் இப்போ எல்லாம் சீசன் எல்லாம் முடிஞ்சு போனபடியாக இந்த ரோஸ் செடி இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த அரளிப்பூவும் இருந்தது. நல்ல வடிவான பூக்கள் எல்லாம் இருந்தது ஃபுல்லாக. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கிரேப்ஸும் நிறைய பழங்கள் காய்ச்சது. ஆனால் எனக்கு போகக்கூடிய சூழ்நிலை கிடைக்காதபடியே இப்போ கடைசியாக சீசன் முடிஞ்சபடியே ஒரு 2 கொத்து மட்டும் இருந்தது. நான் காட்டியிருக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த கிரேப்ஸும் வச்சுருந்தவங்க இந்த பாருங்கள், அடுத்த கொத்து கருப்பு கிரேப்ஸ் அந்த தொங்கலை காட்டியிருக்கிறேன் பாருங்க. இப்போ எல்லாம் சீசன் முடிஞ்சபடியாக எல்லா பிளான்ட்ஸோடைய ஈல்டிங் சரியான குறைவாக தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பியூட்டிஃபுல்லான எல்லோ ரோஸ் சூப்பராக இருந்தது. முதல்லாம் இப்படி நிறைய பூக்கள் பூக்கும். பட் இப்போ எல்லாம் குறைஞ்சி போயிட்டு, சரி நான் அங்கே போனேன்னா இந்த வீடியோ எடுக்கணும் வடிவாக இருந்தது, நான் எடுத்தேன். நான் அடுத்தது வாழை மரம் இருக்குது. இது பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த மல்லிகைப்பூ ஜஸ்மின், அதுதான் கொடியை அப்படி வச்சுருக்குறாங்க பாருங்கள் என்ன வடிவாக. அதுவும் ஒரு பூ மட்டும் துளிர் விட்டுருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை பாருங்கோ, கருவேப்பிலை செடி இப்போ தான் வச்சு திருப்பி ஃபார்ம் ஆகுது. முதல் வச்சுருந்தவங்க திடீரென்று ஒரு நாள் ஸ்னோ கொட்டினபடியாக அது அழிஞ்சு போயிட்டு. அடுத்தது இதுவும் பார்த்திங்கன்னா வாழை மரம் தான். இது ஒரு இதில் வச்சுருக்குறாங்க பாருங்கள், ஒரு இரும்பு வச்சுருக்குறாங்க. சுற்றி நிறைய பூச்செடிகளும் மரங்களும் அங்கே இருக்குது. அடுத்தது பார்த்திங்களா மெயினாக இந்த கீரைகளும் வச்சுருந்தவங்க காட்டுறோம் பாருங்கள். இது பசலிக்கீரை, அடுத்து கங்கூன், அது ரெண்டுமே வச்சுருந்தவங்க. இதெல்லாம் தான் இவங்களோட வீட்டு தோட்டத்தில் இருக்குது. நிறைய இதுகள் எல்லாம் இருக்குது. நிறைய பூச்செடிகள் இருந்தது. இது அந்த மணி வாழைன்னு சொல்லுவாங்க, அந்த வாழை மரம். நார்மலாக நிறைய கற்றாழை வகைகளும் இருந்தது. இது ஒரு விதமான பூச்செடியாக இருந்தது பாருங்க. நிறைய டிஃப்ரெண்டான மரங்கள் இருந்தது. இந்த பார்த்திங்களா, கற்றாழைகளே நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, வடிவாக இருந்தது இந்த கற்றாழை பார்க்கும்போது. ஸோ அதனால் இதையும் நான் எடுத்தேன் நான். ஓகே, இவ்வளோதான் பாருங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.